இந்த மாதிரி சோஃபாவுக்கும் நான் நிறைய இடத்துல கவர் தேடினேங்க, கிடைக்கவே இல்ல. பார்த்தா வந்து அரைகுறை அந்த மேலே வந்து லைட்டா போடுற மாரி, கீழே தனியா போடுற மாரி, மேலே தனியா போடுற மாரி தான் இருந்துச்சு. அது வந்து உட்காந்து ஒரு டைம் எழுந்தாவே டக்கு டக்குன்னு விழுந்துருதுங்க. என்ன பண்ணுறதுன்னு பார்த்துட்டு இருக்கும்போது மீஷோவில் நான் தேடி பார்த்தேன். பட் இதுவுமே வந்து பார்த்தா முன்னாடி பார்த்தா தான் இப்படி இருக்குதுங்க. ஆனால் இதுவுமே பத்தாமல் ஒரு மாதிரி எலாஸ்டிக்காக இருந்துச்சு, பின்னாடி பத்தவே இல்லைங்க. ஸோ அதனால் நான் பேசாமல் என்ன பண்ணலாம் அப்படின்னா, பேசாமல் கிளாத் எடுத்து நானே தைச்சிக்கலாம் அப்படின்னு தாங்க முடிவெடுத்தேன். நான் 2 விதமான சோஃபா கவர் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். நானே 2யுமே போட்டு காமிச்சேன்னா உங்களுக்கு காமிக்கிறதுக்காக. இந்த கவர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. இது வந்து எங்கள் வீட்டோட அந்த பெயிண்ட் கலருக்கு வந்து மேட்சாக இருந்தது. பாருங்கள், உங்களுக்கு வந்து அந்த க்ரீன் பிடிச்சதா இல்லை இந்த கலர் பிடிச்சதா அப்படிங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்து எங்களோட வீட்டில் வந்து விண்டோஸ்க்கெலாம் நாங்கள் பெயிண்ட் அடித்தோங்க. ப்ரௌன் கலர் பெயிண்ட் முதல்ல அடிச்சிருந்தோம். அப்புறம் அந்த கம்பியெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நாள் ஆச்சுங்க, ரொம்ப வருஷமே ஆயிடுச்சு பெயிண்ட் அடித்து. சரி இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக அடிக்கலாம் அப்படின்ட்டு அடித்தேங்க. இது வந்து கோல்டன் ப்ரௌன் செலக்ட் பண்ணியிருந்தோம். முதல்ல வந்து திக்காக இருந்துச்சு ப்ரௌனு, அந்த ப்ரௌன் வேண்டாம், இப்போ வந்து கோல்டன் ப்ரௌன் அடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு அதுவும் கம்பிகளுக்கெல்லாம் ஒயிட் கலர் பெயிண்ட்டும் அடித்தோம். பாருங்கள், கதவுக்கும் வந்து கோல்டன் ப்ரௌன் தான் அடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து கிச்சன் விண்டோ நான் காமிப்பேங்க. அந்த கிச்சன் விண்டோ வந்து நான் தான் அடித்தேன். இதுக்கு முன்னாடி அந்த பெரிய ஹாலில் வந்து பெரிய விண்டோ வந்து பெயிண்ட் அடிக்கிற அண்ணா, அவங்க வந்து என் வீட்டுக்காருக்கு தெரிஞ்சவங்க தான். அவங்க வந்திருந்தாங்க. அவங்க அடிக்கிறது பார்த்து எனக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்ததுங்க. சரி நான் கேட்டு நான் அடித்தேன். நீட்டாக இருக்கான்னு சொல்லுங்கள் கிச்சனில். இந்த உப்பு கரை வந்து நீங்கள் பைப் கிட்ட பார்ப்பீங்க. எனக்கு அது என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா முதல்ல இருந்தே இருக்குதுங்க. நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். என்ன தான் நம்ம தேய்ச்சி கழுவினாலும் போன மாதிரி இருக்குது, மறுபடியும் உப்பு கரை வருதுங்க. இது நிரந்தரமாக போகணுன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்கு ஏதாவது ஒரு சஜஷன் சொல்லுங்கள். பாருங்கள் இந்த பெயிண்ட் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து வால்பேப்பர் வந்து நான் முதல்ல எப்போவோ ஒட்டினதுங்க. எல்லாமே பழசு தாங்க. நான் புதுசாக எதுவுமே வாங்கியெல்லாம் ஒன்றுமே பண்ணலிங்க. சரி இப்போ கொஞ்சம் எல்லாம் மாற்றி பார்க்கலாம், ஏன்னா எல்லாமே கரையாயிடுச்சு, பழசாயிடுச்சு அப்படின்ட்டு. சரி கொஞ்சம் காசு நமக்கு வரட்டும், அதுக்கப்புறம் மாற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு இன்னும் மாற்றலிங்க. இது வந்து முதல்ல இருக்கிறதா உங்களுக்கு காமிச்சிக்கிட்டு இருக்கேன். பாருங்கள் எப்படி கரையாக இருக்குன்ட்டு. இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ பார்த்ததுக்கு நன்றிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.